உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. எதிர்பாராத திடுக்கிடும் திருப்பமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த அமர்வு நீதிமன்றத்தில் கேரள அரசினுடைய வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே அவர்கள் இந்த வழக்கு அரசியல் சட்ட ரீதியாக பிரச்சனைகளை பற்றி முடிவெடுக்கக்கூடிய நிலை இருப்பதனால் அரசியல் சட்ட அமர்வுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மிக சாதுரியமாகவும் சூழ்ச்சி திறனோடும் கேரளம் முன்வைத்த கோரிக்கையாகும். தமிழக அரசினுடைய சார்பிலே பங்கேற்ற வழக்கறிஞர் பராசரன் ஒப்புக்கு தொடக்கத்தில் ஆட்சேபனை தெரிவித்துவிட்டு நண்பகல் உணவு நேரத்துக்கு பிறகு எழுத்து மூலமாகவே ஒப்புதல் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் என்று ஏற்கனவே குற்றம் சாட்டி இருக்கின்றோம். கேரளத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டது. அவர்கள் முயற்சியிலே வெற்றி பெற்று விட்டதாக கொண்டாட்டம் நடத்தினார்கள். பிரேமச்சந்திரன் சொன்னார், முதல் சுற்றிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்றார். அன்றைய முதலமைச்சர் அச்சுதானந்தனும் சொன்னார், நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சொன்னார். அப்படியானால் அடுத்து நடக்க போவது என்ன? சில தினங்களுக்கு முன்னாலே கேரள சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள், இப்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உம்மன் சாண்டி தலைமையிலான அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசில் ஏற்கனவே அச்சுதானந்தன் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு இருந்த உம்மன் சாண்டி அரசினுடைய அணுகுமுறையை விட இந்த 5 ஆண்டு கால அச்சுதானந்தன் அரசு இப்பொழுது வெளியேறியதற்கு பிறகு அச்சுதானந்தன் அரசினுடைய அதே அணுகுமுறையை, நியாயமற்ற போக்கை உம்மன் சாண்டி அரசு இன்றைக்கு கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டது. இதுதான் கேரளா. 5 கோடி ரூபாய் நாங்கள் தொடக்க முதலீடாக ஒதுக்கி இருக்கிறோம். 216 கோடி ரூபாய்க்கு முதலிலே மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். புதிதாக அணை 350 மீட்டர் தொலைவிலே இப்பொழுது இருக்கக்கூடிய பென்னிக்குள் கட்டிய முல்லை பெரியார் அணையிலிருந்து ஒரு 300-350 மீட்டர் தொலைவிலே கட்டப்போவதாக, அமைக்கப் போவதாக சொல்லி இருக்கிறார்கள். ஊடகவியலாளர்கள் மூலமாக கேட்கிறேன், அணை உடைந்தால் என்ன ஆகும்? அணையை உடைப்பதவர்கள் நோக்கம் 1,20,000 டன் பாறைகளை உடைப்பதற்கு திட்டம் வகுத்திருக்கிறார்கள். 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாதை அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒரு 10 அடியிலிருந்து 15 அடி அல்லது 20 அடி அகலத்திலே பாலங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். நெடுங்காலமாக இருந்து வருகின்ற விருட்சங்களை வெட்டி வீழ்த்தி பாறைகளை தகர்த்து 1020 கிலோ வெடிமருந்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். பாறைகளை உடைத்து இந்திய நாட்டினுடைய வனச்சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எல்லாவற்றையும் காலில் போட்டு மிதித்துவிட்டு இந்த உடைக்கின்ற வேளையிலேயே கீழல் விழுந்து விடாதா? பென்னிக்குள் கட்டிய அணையிலே சேதம் நேர்ந்து விடாதா? அதையே காரணம் காட்டி நிரந்தரமாக உடைத்து விட மாட்டோமா என்று கேரள அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் சுரண்டி பார்த்தார்கள், தட்டி பார்த்தார்கள். பிரேமச்சந்திரன் காலத்திலே அணையை உடைப்போம் என்றார்கள். 5 மாவட்ட எங்களுடைய கேரள மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், ஆகையால் அணையை நாங்கள் உடைப்பதற்கு உரிமை உண்டு என்று சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, சம்மட்டியும் கடப்பாரையும் எடுத்துக்கொண்டு இதுவரை பல முறை முல்லை பெரியார் அணை வரை அவர்கள் ஊர்வலம் வந்தார்கள். புகைப்படங்கள் வந்திருக்கின்றன. அடிக்கடி வருவது, ஊர்வலம் வருவது, மக்கள் மனதை தயார்படுத்துவது உடைப்பதற்கு இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி உடைந்து விட்டால் என்ன ஆகும்? நான் மத்திய சர்க்காருக்கு எச்சரிக்கிறேன். முல்லை பெரியாறு அணை, பென்னிக்குள் கட்டிய அணையை கேரளத்துக்காரன் உடைத்தால் இந்தியா ஒருமைப்பாடு அன்று உடையும். ஒருமைப்பாடு இருக்காது.
200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு கிடையாது, இந்தியாவின் அமைப்பு கிடையாது. 47க்கு முன்னால கிடையாது. 100 வருடம் ஆகல. இந்தியா என்ற அமைப்பு சுதந்திர நாடு அறிவிக்கப்பட்டு ஒரு தேசம் என்று உலகிற்கு அறிவிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் பூர்த்தி ஆயிரல. நூற்றாண்டை நீ கடக்கவே முடியாது. நான் அரசியலுக்காக பேசவில்லை. எங்கே இருக்கிறது இறையாண்மை? இறையாண்மைக்கு விரோதமாக நான் பேசவில்லை. பயத்தினால் அல்ல. பேசினால் ஏதாவது சட்டம் வந்து விடுமோ, போலீஸ் பாய்ந்து விடுமோ, சிறையில் அடைத்து விடுவார்களோ என்று பயத்தினால் அல்ல. சில கேள்விகளை கேட்கிறேன். உச்ச நீதிமன்றத்தினுடைய 3 ஜட்ஜுகள், 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2006ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் திட்டவட்டமான ஒரு தீர்ப்பை தந்தது. நீதிபதி சபர்வால், தக்கர், பாலசுப்ரமணியம் இந்த 3 நீதிபதிகள் கொண்ட கொடுத்த தீர்ப்பில் we see no reason for Kerala to raise any objection. அவர்கள் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு எந்த காரணமும் நாங்கள் பார்க்கவில்லை. We permit the state of Tamil Nadu to carry on the strengthening measures as suggested by the Central Water Commission. மத்திய நீர்வள ஆணையம் கூறியிருப்பதை போல முல்லைப்பெரியார் அணையை வலுப்படுத்துவதற்கான வேலைகளில் தமிழ்நாடு ஈடுபடட்டும். We do hope that the state of Tamil Nadu would cooperate in this matter. இதில் கேரள அரசு ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம். அதோடு நிறுத்தவில்லை. The state of Kerala and its officials are restrained from raising any obstacles. எந்த தடங்களும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம், தடை செய்கிறோம். எனவே தமிழ்நாடு தொடக்கத்தில் 142 அடிக்கு தண்ணீர் மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம், அணையை வலுப்படுத்திக் கொண்டு மேலும் உயர்த்திக் கொள்ளலாம். இதில் கேரள அரசோ அதிகாரிகளோ குறுக்கே முட்டுக்கட்டை போடக்கூடாது. இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய தலைமை பாத்திரம் வகிக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பு. பிப்ரவரி மாதம் தீர்ப்பு. மார்ச் மாதம் 17ஆம் தேதி அச்சுதானந்த அரசு சட்டமன்றத்தை கூட்டுகிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் அதில் சேர்ந்து கொள்கின்றன. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற காங்கிரசும் சேர்ந்து 17ஆம் தேதி அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்துக்கு மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற சட்டத்துக்கு ஒரு திருத்தம். கேரளா இரிகேஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ஆக்ட் 2003 2003ஆம் ஆண்டு சட்டத்துக்கு இப்பொழுது ஒரு அமெண்ட்மென்ட் சட்டம், சட்ட திருத்த மசோதா. கேரளாவில் இருக்கக்கூடிய நதிநீர் பராமரிக்க ஏற்கனவே இருக்கிற சட்டம், கேரள நதிகள் நதிநீர் பராமரிப்பு சட்டத்துக்கு திருத்த சட்டம். இந்த திருத்த சட்டத்தை அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வருகிற போது அதில் என்ன குறிப்பிடுகிறார்கள்? இந்த திருத்த சட்டத்தை எந்த நீதிமன்றமும் கட்டுப்படுத்தாது, எந்த நீதிமன்றத்துக்கும் வேறு எதற்கும் இது கட்டுப்பட முடியாது. இந்த திருத்த சட்டத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அங்கே ஒரு நதிநீர் ஆணையம், அதற்கு அதிகமான அதிகாரங்களை கொடுத்து அந்த நதிநீர் ஆணையத்துக்கு அனுமதி இல்லாமல்
கேரளாவில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் குறித்து எந்த முடிவையும் யாரும் எந்த அரசும் மத்திய அரசும், இன்னொரு மாநில அரசு அல்ல, மத்திய அரசும் எந்த நீதிமன்றமும் இதிலே தலையிட முடியாது என்றதோடு அவர்கள் நிறுத்தவில்லை. இந்த சட்டத்தின் மூலமாக அவர்கள் என்ன அதிகாரம் கொடுத்தார்கள் என்றால், கேரளாவிலே இருக்கக்கூடிய 22 நீர்த்தேக்கங்கள், அணைக்கட்டுகள், இவற்றை பராமரிக்கவும், இதில் எந்த அணையையும் பராமரிப்பதற்கு மட்டுமல்ல, டு டீகமிஷன், அதை செயல் இழக்க செய்யவும், அதாவது உடைக்கவும் அதிகாரம் உண்டு. இதில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. கேரளா தலையிடக்கூடாது, தண்ணீர் மட்டத்தை தமிழகம் உயர்த்துவதற்கு குறுக்கே கேரள அரசு அதிகாரிகளோ தலையிடக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்ன அடுத்த 15 நாட்களில் ஒரு சட்டத்தை போட்டு இந்தியாவில் இருக்கிற எந்த நீதிமன்றமும் இதிலே தலையிட முடியாது, நாங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த அணையையும் நாங்கள் உடைப்போம், டு டீகமிஷன். இந்த பட்டியலில் 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நதிகளின் பட்டியலில், அணை நீர்த்தேக்க பட்டியலில் முல்லை பெரியாறு கிடையாது, அதற்கு முன்பு கிடையாது. இந்த பட்டியலில் முதலாக முல்லை பெரியாரை சேர்த்து பட்டியலில் முதல் இடத்தை தருகிறார்கள். ஐட்டம் நம்பர் 1 முல்லை பெரியார். அதுக்கு முன்னால முல்லை பெரியார் கிடையாது. முதல் இடத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அணை எப்பொழுது கட்டப்பட்டது என்று அந்த விவரத்தை சொல்லிவிட்டு, எப்பொழுது அணை செயல்பாட்டுக்கு வந்தது என்று சொல்லிவிட்டு, இதனுடைய நீர்மட்டம் என்ன என்று அவன் சொல்லி 136 அடி. எங்கே இருக்கு இந்திய அரசு? எங்கே இருக்கு மைய அரசு? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னாச்சு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காலில் போட்டு விதித்துவிட்டு கிழித்து குப்பை தொட்டியில போட்டுட்டு, எங்களை எவரும் கேள்வி கேட்க முடியாது, எந்த நீதிமன்றம் தலையிட முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, நீ சொன்னது 142 அடி அணையை வலுப்படுத்திக் கொண்டு மேலும் தண்ணீரை உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. ஆனால் கேரள சட்டமன்றத்தில் அவர்கள் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இந்த அணையின் நீர்மட்டமே 136 அடிங்கிறான். மத்திய அரசு இதுக்கு தெரியாதா? இப்படி கேரளா ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது மத்திய அரசுக்கு தெரியாதா? அப்படி தெரியவில்லை என்றால் மத்திய அரசு அந்த இடத்தை, அந்த பதவியை வகிப்பதற்கே லாயக்கில்லைன்னு அர்த்தம். தெரியும். ஐபி இருக்கு, உளவுத்துறை இருக்கு, புலனாய்வுத்துறை இருக்கு, மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சகம் இருக்கு, இரிகேஷன் மினிஸ்ட்ரி இருக்கு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்கு. இவ்வளவு தெரிந்த பிறகு நீங்கள் அதை பற்றி கண்டுகொண்டீர்களா? இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த காமரேட் அச்சுதானந்தன் தலைமையிலே அரசு அமைந்து அவர்கள் இப்படி ஒரு அக்கிரமமான ஒரு குறுந்தட்டையும் தயாரித்து கேரள மக்களை பீதியில் ஆழ்த்தி மத்திய அரசுக்கு வந்து தவறான தகவல்களை தந்து இந்த முல்லை பெரியாறு குறித்து எங்கள் கோரிக்கையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொடுத்த மனுவை பிரதம அமைச்சர் சட்ட அமைச்சகத்துக்கும் இது குறித்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சகத்துக்கும் அபிப்பிராயம் கேட்பதற்கு அனுப்பி வைத்தார். அதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமா? அவன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை. நாங்கள் வைத்ததுதான் சட்டம், நாங்கள் அணையை உடைப்போங்கிறோம். வெளிப்படையாக பிரேமச்சந்திரன் பேசுவது மட்டுமல்ல, சட்டசபையில் சட்டம் போட்டு எங்களால் ஒரு அணையை செயலிழக்க செய்வதற்கு அதிகாரம் உண்டு என்று ஒரு மாநிலத்திலே சட்டமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் எங்கே இருக்கிறது ஒருமைப்பாடு? எப்படி நீ காப்பாற்றப் போகிறாய் ஒருமைப்பாட்டை? அணை உடைந்தால் என்னை போல அப்பாஸை போல அமைதியாக பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். கேரள எல்லையிலே மறியல் செய்த போதும், 13 சாலைகளை மறித்த போதும், அதற்கு முன்பு கம்பம் பள்ளத்தாக்கிலே கம்பம் சாலையிலே மறியல் செய்த போதும், உண்ணாவிரத அறப்போராட்டம் போதும், பேரணி நடத்திய போதும், நடைபயணம் புறப்பட்ட போதும், மதுரையிலே உண்ணாநோன்பு இருந்த போதும், இதற்கான போராட்ட திட்டங்கள் வகுத்து நாங்கள் அறிவித்து செயல்பட்ட போதும் கேரளாவில் இருந்து ஏராளமான பத்திரிகையாளர்கள் வந்திருந்தார்கள், ஊடகவியலாளர்கள் வந்திருந்தார்கள், 40-50 பேர் வந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே சொன்னேன், கேரள மக்களை
நாங்கள் விரோதிகளாக கருதவில்லை, நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் நிலைமையை தெரிந்து கொள்ளுங்கள். பெரும் கேடு உங்கள் சர்க்கார் செய்கிறது, உங்கள் அரசியல் கட்சிகள் செய்கின்றன. வெள்ளிக்குள் கட்டிய இந்த அணையை உடைத்தால் எங்களுக்கு தண்ணீர் நீங்கள் நினைத்தால் கொடுக்க முடியாது. இங்கே அதை விளக்க சொல்லிவிட்டார்கள். அந்த அணை எவ்வளவு உயரத்திலே இருக்கிறது? கடல் மட்டத்திலிருந்து 2869 அடி உயரத்திலே இருக்கிறது. அவன் உத்தியாசத்திற்கக்கூடிய அணை 2629 அடி உயரத்தில் தான் அமைய போகிறது. நினைத்தாலும் அவன் தண்ணீர் கொடுக்க முடியாது. ஆகவே கேரள அரசு அதற்கு பிறகு தண்ணீர் தர முடியாது. தண்ணீர் தராவிட்டால் எங்களுக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் பாசனத்தை இழப்போம். ஏற்கனவே இழந்திருக்கிறோம். 152 அடியாக உயர்த்தப்பட்டிருந்த இடத்திலிருந்து 136 அடியாக 79ஆம் ஆண்டுக்கு பிறகு குறைக்கப்பட்டதன் விளைவாக 38,000 ஏக்கர் பாசனம் ஒரே அடியாக இழந்திருக்கிறோம். 86,000 ஏக்கர் இருபோக சாகுபடி ஒருபோக சாகுபடி ஆகிவிட்டது. 53,000 ஏக்கர் ஆற்றுப்படுகையிலே ஆற்றுப்பாசனத்தை நீர்ப்பாசனத்தை இழந்து ஆழ தோண்டி கிணறுகளை தோண்டி தண்ணீரை பாய்ச்ச வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிவிட்டது. 1,78,000 ஏக்கர் நாங்கள் பாசனத்தை இழந்திருக்கிறோம். இதில் வருடத்துக்கு உணவு உற்பத்தியில் 55.8 கோடி ரூபாய் எங்களுக்கு நட்டம், மின் உற்பத்தியில் 75 கோடி ரூபாய் நட்டம், ஆண்டுக்கு 130 கோடி ரூபாய் நட்டம். ஏறத்தாழ 32 ஆண்டுகளில் ஏறத்தாழ 4,030 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வளவு தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த அணை, முல்லை பெரியாறிலே கட்டப்பட்ட இந்த அணை சொன்னாரே 18ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட பஞ்சம் என்று, அது 19ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்திலும் தொடர்ந்து 1850களில் 60களில் 70களிலே தொடர்ந்து அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டு தெற்குச்சீமை மக்கள் மிகுந்த துயரத்துக்கு ஆளான போது ராமநாதபுரம் சீமையிலே அமைச்சராக இருந்த முத்துலப்ப பிள்ளை அதற்கான முயற்சி மேற்கொண்டு அன்றைய வெள்ளைக்கார பொறியாளர்களும் ஆய்விலே ஈடுபட்ட ரியாஸ் ஒரு பெரிய பொறியாளர் அப்பாஸ் அவர்கள் தனது 2வது மகனுக்கு அந்த பெயரை சூட்டி இருக்கிறார். அதை போல அதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சுமித் தன் பேர பிள்ளைக்கு அந்த பெயரை சூட்டி இருக்கிறார். முல்லை பெரியாருக்காகவே பாடுபட்ட மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பாரிஸ் அதை தன் தங்கை மகனுக்கு பெயரை சூட்டி இருக்கிறார். அதிலே தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டு ஈடுபட்டு விட்டார். அவர்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள் என்பதை எல்லாம் சொன்னார்கள். 1886ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி திருவாரூர் ராஜதானிக்கு சம்பந்தமே இல்லை என்று சொன்னாலும் தவறாக கணக்கு போட்டு தருகிறோம், நாங்கள் குத்தகை பணமும் செலுத்துகிறோம் என்று ஒரு எதிர்பாராத இன்ப புதையலாக வந்து கிடைத்ததை எண்ணி அவர்களுக்கு கையெழுத்து போட, அதன் விளைவாக அணை கட்டுகின்ற வேலை தொடங்கப்பட்டு 87லே தொடங்கப்பட்டு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த பெருத்த வெள்ளத்தின் காரணமாக கண்ணுக்கு முன்னாலே அணை அடித்து செல்லப்படுவதை கண்டு கட்டப்பட்டதெல்லாம் சிதலமாகி சிதைந்து வெள்ளத்திலே போய்விடுகிறதே என்று கதறி அழுதாராம் பென்னிக்குயிக்கும் அவருடைய மனைவியும். எழுதியிருக்கிறார் அப்பாஸ் புத்தகத்தில். கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார்கள். அப்பொழுது செல்வ குடும்பத்திலே பிறந்த பென்னிக்குயிக் மனைவி, அழாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்ம சொத்தையெல்லாம் விற்று அணையை கட்டி கொடுப்போம், என் சொத்துக்களை விற்று அணையை கட்டி கொடுப்போம் என்று லண்டனுக்கு சென்று அவருடைய வீட்டு சொத்துக்களை, மனைவி வீட்டு சொத்துக்களை கட்டில் முதல் கொண்டு விற்றுவிட்டு கொண்டு வந்து இந்த பணத்தை போட்டு இந்த அணையை கட்டுவதற்கு முதலீடு செய்தார்கள் என்றார். இந்த உலகத்துக்கு ஒரு முறைதான் வருகிறேன், இந்த புவியில் ஒரு முறைதான் வந்து வாழ்கிறேன், திரும்ப நான் வரப்போவதில்லை, ஆனால் சக மனிதர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு நான் வாழ்கிறேன் என்று சொன்ன பென்னிக்குயிக் 1895ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி
கட்டிப்பிடிக்கப்பட்ட அணை செயல்படுத்தப்பட்ட போது தண்ணீரிலே பாய்ந்து செல்வதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார்களாம். தியாகத்தால் கட்டப்பட்டது, ரத்தமும் கண்ணீரும் சிந்தி கட்டப்பட்டது. இந்த மண்ணுக்கு ஆட்சி புரிய வந்திருந்தாலும் இந்த மக்களை நேசித்த பெருமக்கள் பலர் தங்கள் உயிர்களை தந்திருக்கிறார்கள் என்ற நெஞ்சை பிளக்கின்ற செய்தியை நம்முடைய அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள். நன்றி உணர்வுள்ள மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதனால் தான் நன்றி உணர்வு காரணமாகத்தான் வங்காளத்திலே பிறந்த நேதாஜி பெயரை பல வீட்டிலே வைத்தார்கள். அந்த நன்றி உணர்வு தான் லோகன் பிரபுனுடைய பெயரை பல வீடுகளிலே வைத்தார்கள். 2 வருடமாக வராத தன் கணவரை பார்க்க அவருடைய அன்பு மனைவியும் 8 வயது அருமை மகளும் அம்மையநாயக்கனூர்ல இறங்கி அங்கே இருந்து இந்த அணை கட்டுகின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்து பெற்ற தகப்பனை எவ்வளவு ஆசையோடு பார்க்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு அந்த சின்னஞ்சிறுமி 2 நாள் கழித்து அணை கட்டுமான வேலையை பார்ப்பதற்கு தகப்பனோடு செல்வதற்கு துள்ளி குதித்து ஓடி சென்று கொண்டிருந்த பொழுது மேலே இருந்து தெரித்து விழுந்த கல் சிரத்திலே பட்டு தலை நொறுங்கி அந்த இடத்திலேயே உயிரிழந்தாள் லோகனின் அருமை மகள். இந்த வேதனையிலேயே மனம் உடைந்து இறந்து போனார் லோகன். 21 வெள்ளைக்கார பொறியாளர்களுக்கு கல்லறை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரே, முதல் கல்லறை லோகனின் மகளுக்கு தான். டாக்டர் ஆஃப் லோகன், இன்ஜினியர் லோகன் எழுதி வைத்திருக்கிறார். அதுபோல தியாகம் செய்திருக்கிறார்கள். காடுகள் சூழ்ந்த பகுதியில் மலை தேனீக்கள், உயிரை குடிக்கக்கூடிய தேனீக்கள் சூழ்ந்து கொண்டு கொட்டக்கூடிய ஆபத்துக்களை பற்றி கவலைப்படாமல் நச்சரவங்கள் நடமாடுகின்ற கானகத்திலே எத்தனை யானைகள், காட்டு விலங்குகள் சீறி பாய்ந்து கதறி அப்படியே குதறி எடுக்கின்ற செந்நாய்கள், இவ்வளவு ஆபத்தான இடத்திற்கு சென்ற அவர்கள் பெயரிலே யானை விரட்டி ஆங்கத்தேவர், காடு வெட்டி கருப்பத்தேவர் என்று சொன்னாரே, அந்த யானை விரட்டி ஆங்கத்தேவருடைய பேரன் பேயத்தேவர் பேராலே ஒரு கால்வா வச்சிருக்கிறார். அதுக்கு மட்டும் மடையே கிடையாது, உத்தரவு போட்டு அமைச்சு வச்சிருக்கிறார். நன்றி உணர்வு கொண்ட பெண்ணிக்கு அதுக்கு மடை கிடையாது. ஏறத்தாழ 295 ஏக்கர் எவ்வளவோ ஏக்கர் நிலம் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு தண்ணி எப்ப வேணா பாயலாம். அதே போல நிதி ஏற்றவர்கள் வருகிற போது பழனிச்செட்டிப்பட்டியில வேதனையோடு வருகிற போது இந்த பழனியாண்டி செட்டியார் இங்க வாங்க நான் தாரன் வீட்டுக்குள்ள போய் 2000 வெள்ளி எடுத்து கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த நிலத்துக்கு மழை கிடையாது, எல்லாம் வந்து விட்டு போயிருக்கான். இவ்வளவு பாடுபட்டு கட்டப்பட்ட அந்த அணை பலவீனமாக இருக்கிறதா? சுருக்கியும் சுட்ட செங்கலும் கருப்பட்டியும் பதநீரும் தேக்க இலைகள் கடந்திருக்கின்ற கலவையும் கொண்டு கட்டப்பட்டிருக்கிற அணை கரிகாலம் கட்டிய கல்லணை போல நிமிர்ந்தே நிற்கிறது. எகிப்திய பிரபுகளைப் போல் உறுதியாகவே இருக்கிறது. சீனத்து பெருஞ்சுவரை போல் பலவாகவே இருக்கிறது. ஆயினும் கூட ஆட்சேபனை எழுப்பினார்களே, நச்சு பிரச்சாரம் செய்தார்களே, மலையாள மனோரமா என்ற 7 மூலமாக 63 அதை செய்தார்கள். அது பிசுபிசுத்து போய்விட்டது. 63 ஆரம்பிச்சா திரும்ப 79 இந்த செய்தி வந்ததனாலே மத்திய நீர்வளத்துறை நீர்வள ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கேசி தாமஸ் பார்வையிட வர்றார். மலையாளிகள் சூழ்ந்து கொண்டு கூச்சலிட்டு குழப்பம் செய்தார்கள். நவம்பர் 23, 24 தேதிகளில் மறுநாள் திருவனந்தபுரத்துக்கு சென்று 79ஆம் வருடத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்று தமிழக அரசு, கேரள அரசு, மத்திய அரசின் பிரதிநிதி என்று அந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், என்ன விவரங்கள் எல்லாம் சொன்னார்கள். அதில் அக்கிரமமான முடிவு, வலுவாக இருக்கிற அணை, ஆனாலும் கூட அணை பலப்படுத்தப்பட வேண்டும். அதுவரை 136 அடியாக குறைத்துக் கொள்ளலாம். அணை வலுப்படுத்தியதற்கு பிறகு அதற்கு பிறகு நீங்கள் அணைமட்ட நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அதற்காக இவ்வளவு தொகை என்று நிர்மாணம் செய்து அணை வலுப்படுத்துகின்ற வேலையை 80 தொடங்கி ஆர்சிசி கேப்பிங் என்ன அருமையா விளக்கம் சொன்னாங்க. இது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதாவது அணையின் வலுவை எடையை அதிகரிப்பது. எடையை அதிகரிக்கிற போது அணை வலுப்பட்டு விடுகிறது. அது ஆர்சிசி கேப்பிங். கற்காரையை மூடியாக்குவது, கான்கிரீட் ஆங்கரிங். அப்படி எவ்வளவு அழகா காட்டாங்க. அந்த துளைகளை போட்டு அந்த துளைகளுக்குள்
எஃகு குழாய்களை கம்பிகளை உள்ளே இறக்கி அதிலே கரைசலை விடுவது. அப்ப கான்கிரீட் ஆங்கரிங். அதை போல அணையின் பின்புறத்திலே இருந்து முட்டு கொடுப்பதை போல கான்கிரீட் பேக்கிங். அணையை இத்தனை துளைகளின் மூலமாக உருக்கு கம்பிகளை போட்டு அதிலே கரைசலை விட்டு இத்தனை அடிக்கு ஒன்று சொல்லி ஏற்கனவே வலுவாக இருக்கிற அணையை எந்த பூகம்பம் வந்தாலும் எந்த அணை இடிந்தாலும் வெண்ணிக்கு கட்டிய அணை எந்த பூகம்பத்துக்கும் இடியாது. அது இடினா இந்தியாவில் எந்த அணையும் இருக்காது. பூகம்பத்துக்கு இருக்குமா? பக்கராளங்கள் இருந்துருமா? அப்ப பூகம்பம் வந்தா அடினா இந்தியாவில் எந்த அணையும் இருக்காது. ஆனால் இவ்வளவு வலுவாக கட்டிட்டு கிராவிடேஷன் ஒர்க்ஸ் சொன்னார் இன்ஜினியர். அவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். தமிழ்நாட்டு இன்ஜினியர்களை போல அறிவாளிகள் உலகத்திலே கிடையாது. எல்லாத்திலே அப்படிதான். ஈழத்தில் இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இவங்களை போல அறிவாளிகள் யாரும் கிடையாது. காட்டுக்குள்ள விமான நிலையம் வச்சு காட்டுக்குள்ளேயே ஓடுதளத்தை பாயா சுருட்டிட்டு போனது உலகத்தில் எவருமே கிடையாது. விமான ஓடுதளம் இருக்குல்லங்க, பாய் மாதிரி சுருட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க விடுதலை புலிகள். உலகத்துக்கான இது எப்படி செஞ்சாலும் இவரை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அது மாதிரி இன்ஜினியர்கள் இல்லாட்டி கன்னட கட்டியிருப்பானா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு தொழில் நுணுக்கத்தோடு கட்டியிருக்கிறான். தண்ணீர் பாய்ந்து வருகிற போது எப்படி அணைய கட்டா அப்படி கண்ணப்பட்டா, நான் டைம் இல்லை எனக்கு சொல்றதுக்கு, அதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சு கட்டினான். இப்ப நீங்க தண்ணீர்ல நிக்கும் போது, வேகமா வர ஆற்று தண்ணீர் நிக்கும் போது கால் உள்ள போயிட்டே இருக்கும், மணல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் கிராவிடேஷன். இந்த தத்துவத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்ல போட்டால் கீழே நிக்குது, மணலை அடிச்சுக்கிட்டே போற உள்ள நிக்குது, மேல ஒரு கல்ல போட்டா அது மேல நிக்குது. இப்படி கல்லணை கட்டி 2000 வருஷமா இருக்குது. ஆகவே கோபுரங்கள் அமைத்தாலும் எதை அமைத்தாலும் தொழில் நுட்பமுடையவர்கள். அது போலத்தான் நம்ம பொறியாளர்கள், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், விஜயகுமாரோ நம்முடைய வீரப்பன் அவர்களோ அதை பற்றி சொல்லும் போது இவ்வளவு வலுவாக இருக்கிற அணையை இவ்வளவு மேலும் வலுப்படுத்தி விட்டார்கள். இந்த 3 சிஸ்டத்துல அது செய்ய விடாம கெடுத்தான், செய்ய விடாம தடுத்தான். 80ல தொடங்கி 95 தான் முடிச்சிருக்கிறாங்க. இதற்கு பக்கத்தில் அணை கட்டுகிற போதே அங்கே அந்த அணை கட்டுமானத்துக்கு சேதம் இல்லாமல் அந்த தண்ணீர் ஓடுகிற இடத்தில் அதற்காக அந்த சிற்றடை பேபி அணையை கட்டியிருக்கிறார்கள். பேபி அணையும் பலப்படுத்திக் கொள்ளலாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. அதை செய்ய விட மாட்டேங்கிறார். அப்படியானால் அணையை கட்டிக் கொண்டிருந்த பொழுது அதை தடுத்த போது அங்கே இருக்கிற ஒப்பந்தக்காரர் கேரள உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். கேரள அரசு என்ன சொன்னது? இது சுற்றுச்சூழலை பாதிக்கும், இங்கு ஓடி திரிகிற விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும், இது வனச்சட்டத்துக்கு எதிராக போகும் அப்படின்னு சொன்னப்ப நீதிமன்றம் ஏற்றுக்கிறது. இருக்கிற அணையை வலுப்படுத்தத்தான் செய்யறாங்க, அதனால இதை நீங்க ஆட்சேபிக்க முடியாது தள்ளுபடி பண்ணிட்டான். இப்போ நீ எப்படி புதிய அணை கட்ட போற? புதிய அணை கட்டுவதற்கு எப்படி ஆய்வு செய்வதற்கு அனுமதி வாங்கின? அது பக்கத்தில் அது பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஐயப்பன் கோயிலை சுற்றி ஒரு கட்டடம் எழுப்பணும்னு சொல்லி எத்தனையோ எம்பிக்கள் முயற்சி பண்ணாங்க. இந்தியாவுடைய லோக்சபாவுடைய சபாநாயகராக இருந்தவரை அவர் ஒரு ஐயப்ப பக்தர். அவருக்கு அது முயற்சி பண்ணார், எம்பிக்களை கூட்டி போனார், மந்திரிமார்களை பார்த்தாங்க, ஒத்துக்கிடலையே. சுப்ரீம் கோர்ட்ல போனாங்க, சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிடலையே. நீ புதுசா ஐயப்பன் கோயிலை சுற்றி ஒண்ணு கட்டக்கூடாதுன்னுட்டாங்க. இப்ப அதை மீறி வெளியே தெரியாம கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூட நான் போக விரும்பல. நீ ஐயப்பன் கோயிலுக்கே பேரை சொல்லி நீ ஒரு செய்ய முடியாதுன்னு சொன்னா நீ எப்படி புதிய அணை கட்டுவ? புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு செய்வதற்கு அனுமதி கேட்ட போது அந்த அனுமதி தாளை தூக்கி அந்த அனுமதி கேட்டு வந்த விண்ணப்பம் அக்கிரமமான விண்ணப்பம், இது தமிழ்நாட்டுக்கு கேடு செய்கிறது, இது கொடுக்க முடியாது என்று சொல்லி இருந்தால் சரித்திரம் உங்களை சதித்திருக்காது. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, அப்பொழுதே அனுமதி இல்லை என்று தூக்கி எறிந்திருக்கலாமே, அனுமதி மறுத்திருக்கலாமே. மந்திரி பதவியிலே இருந்தவரே மறுத்திருக்கலாமே, மறுக்கவில்லை. ஒருவர் இன்னைக்கு வெறும் எம்பியா இருக்காரு, ஒருவர் திகாருக்குள்ள இருக்காரு. அதுக்குள்ள போவாங்க. ஆனா ஜெயராம் ரமேஷ் எப்படி ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தார்? அணை கட்ட ஆய்வுக்கு அனுமதி கொடுத்ததே தமிழ்நாட்டுக்கு செய்த மன்னிக்க முடியாத துரோகம், மத்திய சர்க்கார் செய்த துரோகம்.
கேரளாவுடைய மக்களுக்கு நம்ம ஒன்று பிரச்சனையை நம்ம அணுகும் போது நாம் மலையாளிகளுக்கு எதிராக ஆள் திரட்டுகிறோம் என்றோ, மலையாளிகளுக்கு எதிராக ஒரு துவேஷ உணர்ச்சியை வளர்க்கிறோம் என்றோ செய்தி அந்த எண்ணம் வர வேண்டாம். பிரச்சனையை அப்படி பார்க்கணும். கேரள மக்களுக்கு தவறான தகவல்களை கொடுத்து அஞ்சலித்த சீடியை போட்டு பொய்ய சொல்லுகிறார் அங்குள்ள முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய அரசாக இருக்கட்டும். அணை உடையாது, அப்படி ஒரு ஆபத்து வந்தாலும் இடுக்கி அணை வந்து 555 அடி உயரத்துக்கு கட்டி இருக்கிற அதுல அடிபட்ட அகலம் என்ன? 56 அடிதான். 56 அடிதான். கேட்டுக்கிடணும், அவங்க எக்ஸ்பர்ட். நம்ம கணக்கு புள்ளி விவரங்கள் கரெக்டா சொல்லணும். அஸ்வான் அணையே வெறும் அடிமட்ட அகலம் 116 அடிதான். நைல் நதிக்கு குறுக்கே கட்டப்பட்ட அஸ்வான் அணை உலக புகழ் பெற்ற அணை. அதனுடைய அடிமட்ட அகலமே 116 அடிதான். ஆனால் பென்னிக்கு கட்டுகிற போது 144.6 அடிமட்ட அகலம். இப்பொழுது பக்கவாட்டு அணை 56 அடி. 200 அடி அடிமட்ட அகலம். இதை விட என்ன வேணும்? மேல்மட்ட அகலம் 10 அடி, 10.6. மேற்கொண்டு ஒரு 10 அடி. இப்ப 21 அடி ஆகி போச்சு. இவ்வளவு அருமையான அவன் 555 அடி உயரத்துக்கு கட்டிக்கா 72 டிஎம்சி தண்ணி நிற்கும். நமக்கு 142 அடி தண்ணி உயர்த்தினாலும் நமக்கு கிடைக்கிறது 6.2 டிஎம்சி தண்ணி தான். 136 அடினா 6.2 டிஎம்சி தண்ணி தான். 142 அடிக்கு உயர்த்தினாலும் 7.7 டிஎம்சி தண்ணி தான். அதிகபட்சம் 1.5 ஒரு டிஎம்சி கிடைக்கும். 152 அடியே உயர்த்தினாலும் 10.5 டிஎம்சி தண்ணி தான். இந்த கேரள மக்கள் யோசிக்கணும். உங்க இடுக்கியினுடைய கொள்ளளவு 70 டிஎம்சி தண்ணி. எங்களுக்கு கேடு செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வந்துரும்? அதுல ஒரு டிஎம்சி 2 அதிகபட்சம் 10 டிஎம்சி தண்ணி வருமா எங்களுக்கு கிடைச்சா? 2000 டிஎம்சி தண்ணி அரபிக்கடல்ல வீணாகுது. எங்களுக்கு ஒரு 200 டிஎம்சி தண்ணி கொடுத்தா எத்தனையோ லட்சம் ஏக்கர் பாசனம் பெறும். எல்லாம் கொடுப்போமே, உங்களுக்கு நிலம் கிடையாதே. ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சா குதிரைக்கு கொம்பு வைக்கலாமா? உங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு, நிலம் கிடையாதே. நதி இருக்கு, மலை இருக்கு, தாவியிலும் அலைகளை கொண்ட கடல் இருக்கிறது, இயற்கை வளம் இருக்கிறது. ஆனால் நிலம் கிடையாது. நீ பயிர் வைக்க நிலம் கிடையாது, வேளாண்மைக்கு உனக்கு நிலம் கிடையாது, விவசாயத்துக்கு நிலம் கிடையாது. நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் எல்லாருக்கும் உணவு வழங்கி பழக்கப்பட்ட தமிழர்கள். ஆனா நாங்கள் இன்றி நீங்க வாழ முடியாது. அரிசியும் பருப்பும் காய்கறியும் பாலும் ஆடும் மாடும் எல்லாம் சுரண்டப்படுகிற மணல் முதற்கொண்டு, தமிழ்நாட்டில் சுரண்டப்படுகிற மணல் முதற்கொண்டு ஆற்றுப்படுகையில ஒரு கூட மணல் அள்ள விட மாட்டாங்க கேரளாவில். எல்லாம் தர்றோம். கேரளா அவங்க விழாக்களுக்கு யானையை கொண்டு வந்துடுறாங்க. கேரளாவில் இருந்து மன்னர் வர்றாருனாலும் யானை வந்துருது, ஓணம் பண்டிகைக்கு யானை வந்துருது. அது அவ்வளவு கேட்ட, அதாவது கோயில்ல மட்டும் எத்தனை 240 யானை இருக்கா? தனியார் கோயில்களுக்கு மட்டும் 244 யானை எவ்வளவு இருக்கு? தனியார் 185 யானை இருக்குன்னாங்க. இவ்வளவு யானைக்கும் சாப்பாடு இங்க இருந்தா போகுது. தென்னந்தோகை 16 லாரி தினம் போகுது. ஆக நாங்கள் உங்களுக்கு தர்றோம், நாங்க அதை தடுக்க விரும்பல. ஆனா எங்க தலையில கள்ளப்படும் நினைச்சா 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் பாசனத்தை நாங்கள் இழந்தா வைகையிலே தண்ணி இருக்காதே. நெடியோர் மார்பில் ஆரம் போன்று பெருமலை விளங்கிய பேர் யாருன்னு இளங்கோவடிகள் வர்ணித்த அந்த பேர் யாரு? அந்த இளங்கோதான் வைகையை பற்றி வர்ணிக்கிற போது உலகுபுறம் தாட்டிய உயர் பெயர் ஒழுக்கத்து புலவர் நாளில் பொருந்திய பூங்கொடி வையை என்னும் பொய்யா குலக்கொடி என்று சொன்னார். வைகைக்கு தண்ணீர் இருக்காது, மதுரைக்கு குடிக்க தண்ணீர் இருக்காது. 70-80 லட்சம் மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போய்விடும். அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும்? கொடூரமான விளைவுகள் ஏற்படும். பஞ்சமும் பசியும் ஏற்படும், பட்டினி ஏற்படும். அதற்கு பிறகு அமைதியான வாழ்வு இருக்காது அந்த பகுதியில்.
இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிற போது கேரளத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. உங்களுக்கு எப்படி அரிசி பருப்பு வரும்? அதனால நீ அணையவே உடைப்போம் என்று சட்டத்தை போட்டு விட்டிருக்கிறா. நாங்க ரோட்டை முடிப்போம் சொன்னோம். நீ அணைய உடைப்பையா, நாங்க ரோட்டை உடைப்போம். நீ அணைய உடைச்சா அல்ல ரோட்டை உடைப்போம். இது நிலைமை வராதா? பதிலுக்கு பதில் வராதா? நாங்க அமைதியா தானே கேட்கிறோம். எதற்காக இந்த விபரீத விளையாட்டு? உங்களுக்கு அதனால எந்த நன்மையும் கிடையாது, கேடுதான். பள்ளத்தில் கட்டப்படுகிற அணையில இருந்து தண்ணீர் கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் கொடுத்த நீதியை கொண்டை கொடுத்து பறிப்பதை போல பறித்துக் கொண்டது. இதற்கு மேலே நாங்கள் எப்படி புதிய அணை கட்டிடுவோம் சொன்னா மத்திய அரசே அதற்கு புதிய அணைக்கு அனுமதி கொடுக்காதே, அதையும் மீறி அவர்கள் கட்டுவார்கள் என்று சொன்னால் கேரளாவுக்கு நிரந்தர பொருளாதார முற்றுகை ஏற்படுத்துவதற்கு தமிழகம் நிரந்தரமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். இல்லையே தெற்கு சீமையின் எதிர்காலம் பாழாகிவிடும். இந்த பிரச்சனையை பற்றி ஏறத்தாழ 31 ஆண்டுகளுக்கு முன்பு 1980 ஜூலை 8ஆம் தேதி அண்ணன் பழனிமாறன் சட்டமன்ற உறுப்பினர், மதுரை மத்திய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் இந்த பிரச்சனையை பற்றி மிகுந்த கவலையோடு சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசி இருக்கிறார். அதுபோல வருகிற 17ஆம் தேதி மதுரை மூதூரில் என்னுடைய தலைமையில் நம்முடைய கண்ணியத்துக்குரிய அப்பாஸ் அவர்கள் முன்னிலையில் முல்லை பெரியார் பிரச்சனையில் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் என்றாலும் தெற்கு சீமை மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு உண்ணாநிலை அற போராட்டம் அறிவித்திருக்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய குளத்தூர் மணி அவர்களை அழைத்திருக்கிறேன். அதிலே தொடங்கி வைத்து சிறப்பிக்க வேண்டும் என்று அண்ணன் பல நெடுமாறன் அவர்கள் அதை நிறைவு செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். வருவதாக இசைவளித்திருக்கிறார். அதுவே போராட்டம் அல்ல, அது போராட்டத்துக்கு ஒரு ஆயத்தமான வேலை, அவ்வளவு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. எனவே இந்த பிரச்சனையில் புதிய அணை கட்ட அனுமதிக்கவே கூடாது மத்திய அரசு. நீ புதிய அணை கட்டினா பழைய அணையை உடைக்கிறாங்க நோக்கம். ஏற்கனவே இருக்கிற அணை, வெண்ணிக்குள் கட்டிய அணை, வலுவான அணை, அந்த அணை வலுவாக இருக்கிறதா இல்லையா என்று ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு எதிர்காலத்திலே விளையக்கூடிய உயிரினங்களை எண்ணி பார்த்து கேரளத்தின் போக்குக்கு கடிவாளம் போட்டு தடுக்காவிட்டால் இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை நீ என்ன செய்தாலும் காப்பாற்ற முடியாது. அவரவர்கள் விருப்பம். பிறகு மின்சாரத்தை கொடுப்பதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் என்று நம்முடைய வீரப்பன் அவர்கள் சொன்னாங்க. ஏன் கொடுக்க மாட்டோம்? நாங்க எங்க தலையில கொள்ளிக்கொட்டையை வச்சுட்டு அணுகுலை அமைச்சிட்டு இங்க இருக்கிற மின்சாரத்தை எடுத்து இந்தியாவில் கொடுக்கிறானே, கூடங்குளத்திலையும் கல்பாக்கத்திலையும். நாளைக்கு ஒரு ஆழி பேரலை வரக்கூடாது, ஒரு ஆபத்து நேர்ந்தால் அழிவது நாங்கள் அல்லவா? எங்க தலையில் நெருப்பை சுமந்து கொண்டு ஊருக்கெல்லாம் நாங்கள் உதவ வேண்டுமா? இந்தியாவுக்கு போல மின்சாரம் கொடுக்க வேண்டுமா? தென்னிந்தியாவுக்கு போல மின்சாரம் கொடுக்க வேண்டுமா? ஆபத்து அவனுக்கு இல்லை, எங்களுக்கு இல்ல. கூடங்குளத்திலையும் கல்பாக்கத்திலையும் வந்தா நாங்க நெய்வேலியில தயாரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணுமா என்று சொல்லுகிறேன். இதே போல நிலைமை எங்க ஊர்ல இருக்கிற அணை நாங்க என்ன வேணா செய்வோம், உடைப்போம். மத்திய சர்க்கார சுப்ரீம் கோர்ட்ல தலையிட முடியாதுன்னு சொன்னா எங்க ஊர்ல இருக்கிறது நெய்வேலி, எங்க ஊர்ல இருக்கிறது ஆவடி தொழிற்சாலை எல்லாம் இங்கதான் சொந்தம் அப்படின்னு அறிவிக்கிற நிலைமை வரும். உக்ரைனில் நடந்ததை போல, பைலோரசியாவில் நடந்ததை போல, லட்வியாவில் நடந்ததை போல, 15 தேசங்களாக சிதறி போய்விட்டது என்று சோவியத் மண்டபத்திலே நடந்ததை போல இந்திய உபகண்டத்திலே நடக்கும். அதாவது ஒரு வகையிலே பார்த்தால் நம்ம தலையில கல்ல போடுற மாதிரி எதுக்கு அணுகுமுறை வச்சான், எதுக்கு டேங்க் தொழிற்சாலை வச்சான், எதுக்காக துப்பாக்கி தொழிற்சாலை வச்சான், எதுக்காக அங்கே கப்பற்படையினுடைய தளத்தை கொண்டு வந்து விஜயநாராயணத்தில் வச்சான்? நான் நினைக்கிறது இப்படி எல்லாம் தானே ரஷ்யாவில் வச்சான். கடைசியில் அந்தந்த ஸ்டேட்டுக்காரன் இது ரொம்ப நல்லதா போச்சு, எங்களுக்கு சொந்தம் மாதிரி நல்லதுதான் வச்சிருக்கிறான். நாளைக்கு வரப்போற வருங்கால தமிழர்கள் எங்களுக்கு சொந்தம்னு அறிவிச்சிட்டு போயிட்டு இன்னொன்னு புரிய வரும்.
இந்த அணுகுமுறையில் தமிழ்நாடு எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து வந்திருக்கிறது. அதனால மின்சாரம் தாராளமா கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன வேணா கொடுக்கலாம். ஏன் புத்தகத்துக்கு ரூபாய் அதிகப்படுத்தி கேளு, நான் அதிகாரத்தில் இல்ல, நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துடும் நான் சொல்லவும் தயாரா இல்லை. இல்ல புத்தக பணம் காணாது, 5 ரூபாய் 40 ரூபாய் ஆக்கியிருக்காங்க, காணாது, கூட்டி கேட்கணும், பேசி பார்க்கட்டும், அதுக்கெல்லாம் தயாரா இருப்போம், என்ன வேணா கொடுப்போம். ஆனா எங்கள் தலையில் கல்லை போட நினைக்காதே, முல்லை பெரியாரில் புதிய அணை கட்ட முயலாதே, விபரீதத்தை விலைக்கு வாங்காதே. தமிழ்நாட்டிலிருந்து எந்த பொருளும் வரவிடக்கூடாது என்று முடிவெடுத்து தமிழகம் தடுக்குமானால் உன் நிலைமை என்ன? கடல் வழியாக பொருளை கொண்டு வந்துருவியா? ஆகவே பாம்பாற்றிலே அணை கட்ட திட்டமிடுகிறாய், செண்பகவலியை உடைத்தாய், நெய்யார் இடதுகரை சாரலில் தண்ணீரை விட மறுக்கிறாய். எல்லா பிரச்சனைகளிலும் தமிழகத்துக்கு கேடு செய்யும் போக்கை கேரளம் அடியோடு கைவிட வேண்டும். கேரள மக்கள் நிலைமையை உணர வேண்டும். கேரளத்தின் அரசியல் கட்சிகள், ஆளுகிற கட்சி எதிர்கட்சி போய் சொல்கிறது, விஷத்தை விதைக்கிறது, விபரீதத்தை விலைக்கு வாங்குகிறது. இதை கேரள மக்கள் உணர வேண்டும். நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் யாருக்கும் விரோதிகளாக இருக்க விரும்பவில்லை. இன்றைக்கு லட்சக்கணக்கான கேரள மக்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்கள், சென்னையிலே வாழ்கிறார்கள், கோவையிலே வாழ்கிறார்கள். யாருக்காவது ஒரு இடைஞ்சல் உண்டா? யாருக்காவது ஒரு சங்கடம் உண்டா? யாருக்காவது தொல்லை உண்டா? அதுபோல எங்க தோழர்களும் கொஞ்சம் பேர் ஹோட்டல் வச்சிருக்காங்க, பிளாட்பாரத்தில் 2 சேவை போட்டு இருக்கான், பெருசா ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் அந்த ஆயுர்வேத வைத்தியத்துக்கு கொஞ்சம் பேர் ஹோட்டல் வரை போயிட்டு வந்திருக்காங்க. ஆகையினாலே என்னுடைய அன்பு சகோதரர்களே, கேரளத்து மக்களே, இந்த அணை உடைய போவதில்லை. நீங்கள் சொல்லுகிற ஆபத்து ஒரு காலம் வராது. இது அயோக்கியத்தனமான செய்தி தயார் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஆகவே புதிய அணை கட்டு முயற்சியை கைவிடுக. வெண்ணிக்குய் கட்டிய அணைக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்துகின்ற விபரீதத்திலே கேரளம் ஈடுபட்டு விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு, உணர்த்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு. நம் உரிமையை காக்க வேண்டிய கடமை தமிழக மக்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.